இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஏல தம்பி சேகர சிம்பு இந்த குடுமி மேல பால் அடிச்சு விட்டாளே. அதுல இருந்து இப்படி பேச்சு மூச்சு இல்லாம குடுமி பட்டு கிடக்காளே. உசுரி இருக்கா இல்லையானே தெரியல. ஏல சிம்பு அடிச்சு விட்டாளே, நான் என்ன செய்வேன்? தம்பி சேகர கொஞ்சம் மூக்குல கை வச்சு பாருல. ஏல என்னல பண்ணியா? சே பேதி இருப்பா, அவ மூக்குல கை வச்சு பாருல. ஏல மூச்சு இருக்கா இல்லையா? ஐயோ நாசமா போச்சு. ஏல தம்பி சேகர் இவன் நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டாளே. நம்ம எல்லாரும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிருமா? ஏடி என்னத்தல பாக்க ஒண்ணும் இல்லங்கறியே. ஏல அப்ப தூக்கு கார் கொண்டு போ, ஆஸ்பத்திரிக்கு போய் தொலைப்போம். ஏமா சித்தி. சரோஜா என்னம்மா ஏன் அழுதுட்டு இருக்கா? சித்தி நம்ம சிம்பு அந்த குடுமி மூஞ்சில பால் அடிச்சிட்டா. அவ மயக்கம் பட்ட மாதிரி கிடக்கா சித்தி, மூச்சு இல்லங்கறான். ஐயோ என்னம்மா சொல்றா? ஆமா சித்தி, சேகர் கார்ல டிக்கெட் வைக்க போறேன்னா நானும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன். நீங்க கொஞ்சம் என் பிள்ளைகளை பாத்துக்கிடுங்க சித்தி. மறுபடியும் பால் எடுத்து விளையாடாம பாத்துக்கிடுங்க. எங்க அம்மாட்ட சொல்லிருங்க சித்தி, என்ன அம்மா ஏதாவுமே தெரியல. சரிம்மா சீக்கிரமா போங்க, நான் பாத்துக்கிடுறேன். இந்த பாலை தான் தூக்கி அடிச்சிருப்பானோ என்னாச்சுன்னு தெரியலையே. சரோஜா வேற அழுதுட்டே போறா. ஏக்கா ஏக்கா. அமுதா என்னாச்சுமா? ஏக்கா அந்த குடுமிய நம்ம சிம்பு பால் எடுத்து அடிச்சுட்டானா, மயங்கி விழுந்துட்டானாக்கா. சரோஜா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறா. ஐயோ என்ன சொல்ற, அந்த அளவுக்கு அடிச்சுட்டா? ஆமாக்கா, சரோஜா வேற அழுதுகிட்டே போறா. அந்த பிள்ளை மூச்சு பேச்சே இல்லைன்னு நினைக்கேன். என்னமா சொல்றா? அந்த அளவுக்கு ஒரு சின்ன பாலை தூக்கி அடிச்சுட்டா? ஆமாக்கா, பால்லாம் பட்டுச்சுன்னா ரொம்ப வலிக்கும். ஆனா இந்த பிள்ளைக்கு மயக்கமே வந்துட்டே. என்னமோ தெரியலையேக்கா. ஏட்டி மாடுமாவளே போ, டக்கு புக்குனே காப்பியை போட்டு ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்துட்டு வா. அதுக்குள்ள எனக்கு மறுபடியும் பசிக்க ஆரம்பிச்சிட்டு. ஏத்தி ஸ்நாக்ஸ் கேட்குற நேரமா இது? நாங்களே பதட்டத்துல நின்றுட்டு இருக்கோம். பதட்டமா? எதுக்கு பதட்டம்? எதுக்கும் இப்படி எல்லாம் பதட்டக்கூடாது அமுதா. நீ ஒண்ணு சின்ன வயசு பிள்ளை கிடையாது. ஓ மவளை கட்டி கொடுத்து உனக்கு மடுமவனே வந்துட்டான். இன்னும் ஒரு வருஷத்துல பேர பிள்ளையும் வந்துருவான். அவளையே நான் பிள்ளை இல்லைன்னு தலைமுழுகியாச்சு. இதுல மாறுமாவன் பேரனா? சும்மா இருந்துருங்க, தேன் வாயை கிளறாதுங்க. நாங்களே இந்த குடுமிக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் நின்றுட்டு இருக்கோம். குடுமிக்கா ஏன் என்ன பிரச்சனை? எத்தே அது வந்து நம்ம சிம்பு இருக்கான்ல, அவன் அந்த சவமி பிள்ளை மேல பானை தூக்கி அடிச்சுட்டானா. அவன் அந்த பேச்சு மூச்சு இல்லாம விழுந்துட்டானா தேய். அப்படியா? அவளுக்கு நல்லா வேணும். தேவதை என்ன 2 பாலை தூக்கி எரிய சொல்லு. எதுக்கு தேடி பேசுறியே? என்னதான் இருந்தாலும் பாவம்ல. அவ வயசுக்கோ அவ சைஸுக்கோ ரொம்ப ஓவரா பேசிட்டு தெரியா. அவளுக்கு இதுவும் வேணும் என்னமும் வேணும். ஏத்தே சரோஜாவே பாம்போல அழுதுட்டு அவளை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடி இருக்காத்தே. என்னடி சரோஜா அழுதுட்டு அவளை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடினாளா? அவளெல்லாம் எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோம்? அந்த ஆளை கடக்கட்டான்னு விட வேண்டியதானே? ஏத்தே நம்ம வீட்டுக்குள்ள அவளுக்கு அடிபட்டுருச்சுல, அதுவும் சிம்பு அடிச்சிருக்கா. அப்படி இருக்கும்போது பதட்டப்பட மாட்டாளா? பேச்சு மூச்சே இல்லைன்னு சொல்லி ரொம்பவே பதறிட்டா. அப்படியா? நான் போய் பழியன்னு ஒன்று விட்டாலே எழுந்து உட்காந்துருவா. அந்த குடுமி நிஜமாலாம் மயங்கிருக்காது, சும்மா ஆக்கிட்டிங் போட்டுட்டு இருக்கோம். சரோஜானா ஈஸியா ஏமாத்திடுவா. நான் போய் என்னன்னு பார்க்க அவளை. இல்லத்தே அந்த பிள்ளைக்கு நிஜமாலே ஏதோ ஆயிட்டு. அதான் அப்படி என்ன ஆச்சுன்னு நான் போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு வரேன். ஏத்தே நீங்க எதுக்கு அங்க போறிய? வீட்டுல இருங்க தே, நான் போய் பார்த்துட்டு வரேன். சொன்னா ஒன்னும் கேட்கவே மாட்டாவ. பார்க்காவியல அமுதா, வயசானவிய அப்படிதாம்மா இருப்பாவ. போயிட்டு வரட்டும் வீடு. சரோஜா அங்கதானே இருக்கா? ஏக்கா வயசானா ஒரு வாரமா இருக்கணும்க்கா. அங்க போறேன் இங்க போறேன்னு இப்படி எல்லாம் ஓடக்கூடாது. அப்புறம் இது ஏதாவது பிரச்சனைன்னு இழுத்துட்டு வருவாவ. நாங்க அங்க சென்னையில இருந்த வரைக்கும் வீட்டுல இருந்து வெளியே எங்கேயுமே போகவே மாட்டாவ. இங்க வந்த பிறகுதான்க்கா இஷ்டத்துக்கு அங்க எங்கன்னு எங்கெங்கயாவது போயிட்டு வராவ. இப்ப கூட பாரு, வீட்டுல இவ்வளவு நேரம் இல்ல. எங்க போயிட்டு வந்தாவன்னு கேட்கவே இல்லை. அதுக்குள்ள பார்த்தா இப்ப ஹாஸ்பிட்டல் போறேன்னு ஓடிட்டாவ. அத்தை எங்கம்மா போறாவ? அவிய ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருப்பாவளா இருக்கும். இப்ப அந்த சவுமிக்கு என்னாச்சுன்னு தெரியல, அதான் பதட்டமா இருக்கு. ஆமாக்கா எனக்கும் அதான் பதட்டமா இருக்கு. சாமந்தி இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன கறி வச்சியே? என்னாச்சு சாமந்தி? 2 பேரும் ஏதோ பதட்டமா இருக்க மாதிரி தெரியுது. ஒண்ணும் இல்ல சாமந்தி. இல்லையே, வாய் நிறைய வாங்கன்னு கூப்பிடுவியே. அமைதியா நிக்கும்போது ஏதோ தப்பா இருக்க மாதிரி தெரியுதே. என்னாச்சு சாமந்தி? நம்ம
சரிச்சமதி உடனே கூட்டிட்டு போங்க. அங்க என்னாச்சுன்னு தெரியலையே, ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாவளோ தெரியலையே. அமுதா, சரோஜாக்கு ஒரு போன் போடுமா. சரிக்கா. சிலுப்பா, சிலுப்பா, என்ன மீன்காரக்கா? என் மாவள ரொம்ப நேரமா ஆளே காணும்க்கா. எங்க போனாலும் 2 மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துருவா. ரொம்ப நேரமா ஆளே காணும்க்கா. நீங்க பாத்தீங்களா? சிலுப்பா, உன் மாவள ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்காங்களா? என்னக்கா சொல்றியே? எப்படி ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்காங்களா? என்னக்கா ஆச்சு? வாடா மயச்சிம்பு பாதிக்கு அடிச்சுட்டானே. ஓ மாவ பேச்சு மூச்சு இல்லாம விழுந்துட்டாளா? அதனால வாடா தம்பியை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்களா? ஐயோ எக்கா, என் பிள்ளைக்கு என்னக்கா ஆச்சு? என்கிட்ட சொல்லாம எதுக்குக்கா ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனாவ? பெத்த தாய், நான் இங்க குத்துக்கல்லு மாதிரி இருக்கேனேக்கா. என்கிட்ட சொல்லாம எதுக்குக்கா ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனாவ? சிலுப்பா, அந்த அளவுக்கு முடியாம இருந்திருக்கான, அவசரத்துல தூக்கிட்டு போயிட்டாவ. ஐயோ, அழாத சிலுப்பா. எப்படிக்கா அழாம இருக்க முடியும்? என் பிள்ளைக்கு நான் தான் ஆதரவு, எனக்கு என் பிள்ளை மட்டும்தான் ஆதரவு. இப்படி பண்ணிட்டாவளேக்கா. சரோஜாக்காக்கு தான் என் பிள்ளைய பிடிக்கவே பிடிக்காதுக்கா. அவியதான் ஏதோ பண்ணிருக்காவ. சும்மா பேருக்கு பிள்ளை செஞ்சுட்டான்னு போய் சொல்லியாவக்கா. அவியதான் என் பிள்ளைய அடிச்சிருப்பாவ. இல்ல அந்த பாட்டி அடிச்சிருக்கோம். குற்ற மலையில என்னைய பிள்ளைய எப்படி தெரியுமா கருத்தை பிடிச்சு வெளியே தள்ளினாவ. அப்படிப்பட்டவ என் பிள்ளைய அடிச்சிருக்க மாட்டாவன்னு என்ன நிச்சயம்? அவியதாங்க ஏதோ பண்ணிருக்காவ. சும்மா அந்த பையனை சொல்லியாவ. உங்களுக்கே தெரியல மீன்காரக்கா, என் பிள்ளை நான் சரோஜாக்காக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அவளுக்கு யாரதான் பிடிச்சிச்சு? இருந்தாலும் என் பிள்ளை நான் ரொம்ப பேசுவாவுக்கா, உங்களுக்கு தெரியும்ல. நான் கூட ஏதோ பெரியவிய பேசிட்டு போட்டான்னு விட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு என் பிள்ளை இப்படி அடிச்சு போட்டா அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியலையே. சிலுப்பா, அழாத சிலுப்பா, வா போய் ஆஸ்பத்திரியில பாப்போம். வாங்கக்கா போவோம். என் பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையே. சாமிமா, இந்த குடுமிகாரிய நீ வீட்டுக்கு போன்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். என் சொல்ல ஒரு வார்த்தை கேட்டானா? கேட்டுட்டு முதல்ல பேர் தானே இந்த பாடு வந்திருக்குமா? இவளுக்காக இப்ப நான் ஆஸ்பத்திரியில வந்து காத்துட்டு கிடக்க வேண்டியதாகி போச்சு. உள்ள கூட்டிட்டு போனாவே என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. குடுமி இருக்காளா போயிட்டாளான்னு தெரியல. எனக்கு வேற பக்குன்னு அடிச்சிட்டு கிடக்கு. வெளியே ரோட்ல போகும்போது விழுந்திருந்தானே எனக்கு பிரச்சனையே இல்ல. என் வீட்டுல அதையும் என் மகன் பால் அடிச்சுல விழுந்திருக்கா, பியாதி இருப்பா. ஷோ, என்ன ஆகுமா என்ன சொல்ல போறாலும் தெரியலையே. நல்லதானே இருந்தா ஒரு பால் உலகத்துல அப்படி விழுந்துருவாளாக்கா. ஒரு சமயம் நடிச்சு கிடந்திருப்பாளோ? இல்லையே, தம்பி சேகர் மூச்சு இல்ல பேச்சு இல்ல சொன்ன. ஆனா அந்த குடுமி நல்லா இருந்தானே பேசியிருப்பாளே. ஏதோ முக்கியமான விஷயம் முக்கிட்டு இருந்தா. அந்த ஆளை விழுந்து மயங்கி தொலைஞ்சிட்டா. என்ன விஷயம்னு தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ தம்பி சேகர் என்னாச்சுல? முடிச்சிட்டாளா இல்லையா? இல்ல மூச்சு இல்லன்னு சொன்னாலும் வேற எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க? அப்படியா? அப்ப உயிரோட தான் இருக்காளோ? இல்ல இப்படின்னா அப்படிங்க அப்படின்னா இப்படிங்க என்னால சுத்த விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா? அந்த குடுமி இருக்காளா போயிட்டாளா? இப்ப மட்டும் பேசி என்ன இருப்பது? அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. பேதி எடுப்பா வெளியே நின்று கூடுனாலும் உள்ள ஓடி வந்துறியா? வீட்டுக்குள்ள வந்து மயங்கி தொலைச்சிட்டா. அந்த குடுமிக்கு ஏதாவது ஆச்சு நம்மள பிடிச்சிட்டு உள்ள போட்டுருவாவே. இதெல்லாம் எனக்கு தேவையா? இங்க பாரு தம்பி சேகரு, யாராவது ஓட்டு கேட்டா நம்ம வீட்டுக்குள்ள இருந்து தூக்கிட்டு வந்தேன்னு சொல்லாத. வெளியே நின்று பேசிட்டு இருக்கும்போது மயங்கி விழுந்துட்டான்னு சொல்லு. என் மூவை பால் எடுத்து எரிஞ்சு விட்டான்னு சொல்லாத. தானாவே மயங்கி விழுந்துட்டான்னு சொல்லு போதும். இல்ல அவ வீட்டுக்குள்ள விழுந்தாலும் சரி, காட்டுக்குள்ள விழுந்தாலும் சரி, ரோட்ல விழுந்தாலும் சரி, நம்மளுக்கு அவளுக்கு அந்த விஷயத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி வை. ஏய் சரோஜா, அந்த குடுமிய உன் மவன் அடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டானாமே, அப்படியா? என்ன சொல்றீ பாட்டி, உங்களுக்கு எப்படி தெரியும்? என் மருமகளும் உங்க அம்மையும் தான் வீட்டுக்குள்ள நின்று சொல்லிக்கிட்டு இருந்தாவ. அதை கேட்டுட்டு தான் ஓடி வந்தேன். சரி, எங்க அம்மையும் சித்தியுமே போதும் என்னை மாட்டி விடுறதுக்கு. அப்படின்னா நீ தான் பந்து எடுத்து அவன் மேலே எரிஞ்சு விட்டியோ? பாட்டி, நான் எதுக்கு எரிய போறேன்? சிம்பு தான் பால் விளையாடும் போது லேசா வந்து பட்டுட்டு அதுக்கு அவன் அப்படியே மயங்கி விழுந்துட்டா. நானே தம்பி உடனே தூக்கிட்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்து வச்சிருக்கோம். இப்ப என்னாச்சு ஏதாச்சும் ஒன்னும் தெரியல. அவ கிடக்க, அவளுக்கு ஒன்னும் ஆகாது. வா நம்ம வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கா? அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு பால்
ஏன்னா அவ விழுந்தது நம்ம வீட்டுல, அதனால அவ நல்லா ஆயிட்டான்னு தெரியட்டா, அதுக்கு பிறகு போவோம். ஆமா, அந்த குடுமி அன்னைக்கு நான் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினே, மறுபடியும் எதுக்கு அவ நம்ம வீட்டுக்குள்ள வந்தா? நீ எதுக்கு வாயாம அவளை வீட்டுக்குள்ள சேர்க்கா? ஆமா, அவளை சேர்த்து வைக்கன்னு எனக்கு வேண்டுதல். அவதான் வீட்டுக்குள்ள வந்து ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன்னு முக்கிட்டு நின்னா, அது உங்களை பத்தி தான் ஏதோ சொல்லிட்டு நின்னா. என்னது, என்னைய பத்தியா? என்னைய பத்தி சொல்லியதுக்கு என்ன இருக்கு? நீங்க ஏதோ சாப்பாடு தலையெழுத்துக்கிட்டு அந்த குடிமி இருந்த வீட்டுக்குள்ள போனீங்களா? அதத்தான் அவ சொல்லக்கு வந்தா, அதுக்குள்ள சிம்பு பாலத்துக்கு அடிச்சுட்டா அவளை மயங்கி விழுந்துட்டா. அப்படியா? அவ விழுந்தது நல்லது. நல்லதா? அப்ப நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? என்னது தப்பா? நான் எதுவுமே பண்ணலமா. நீங்க அந்த வீட்டுக்கு எதுக்கு போனீங்க? அது சாப்பாடு கொண்டு எதுக்கு போனீங்க? ஷடோஜா, அந்த குடிமிகாரி இருந்த வீடு எதுன்னு எனக்கு தெரியாதுமா. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அங்க போவேன்? எனக்கு அப்படி என்ன அவசியம் வந்துட்டு அங்க போறதுக்கு? அந்த குடிமிகாரி வாங்கிட்ட வேணும்னே அப்படி வந்து என்னை பத்தி சும்மா போட்டு கொடுத்துருக்காமா. அதெல்லாம் நீ நம்பாத. அன்னைக்கு நான் மலையில அவளை துரத்தி விட்டேன் பாத்தியா? அதுக்கு தான் என்னை பத்தி ஏதோ தப்பு தப்பா சொல்லி கொடுக்கலான்னு வந்திருக்கா. பாட்டி, பாத்திரத்தை தூக்கிட்டு போறதுல என்ன பெரிய தப்பு வந்துட போகுது? அதுதாம்மா நானும் கேட்கேன். அதுல என்ன தப்பு இருக்கு? நீ எதுக்கு இப்படி கோபப்படியா? நான் கோபப்படல, நீங்க எதுக்கு அங்க போனீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஷடோஜா, நான் என்ன தனி கொடுத்தனுமாமா நடத்துறேன் பாத்திரத்துல அங்க எடுத்துட்டு போறதுக்கு? நான் அந்த பக்கமே போகலம்மா. அப்படின்னா நீங்க எங்க போயிருந்தீ பாட்டி? என் தங்கச்சி குதிச்சு மரியா வீட்டுக்கு தாமா போயிருந்தேன், வேணா அவகிட்ட போய் கேளு. ஷோ கடவுளே, உன்னது குருசி மரியா தொல்லை தான் பெரிய தொல்லையா இருக்கு. ஷடோஜா, அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா, அது உனக்கு பாட்டி. எனக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறியோ அதே மாதிரி என் தங்கச்சிக்கும் மரியாதை கொடுக்கணும். ஆமா, ரொம்ப பெரிய மரியாதை. நீங்க எதுக்காக அங்க போனீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இவ என்ன சொல்ல வந்தானே எனக்கு தெரியல. அப்படின்னா அந்த வீட்டுல வேற யாரும் இருக்காங்களோ? ஏலே, குடுமிக்கு பாட்டியை தெரியாதோ? வேற யாரையோ பார்த்துட்டு பாட்டின்னு எப்படி சொல்லுவேன்? இங்க பாரு தம்பி சேகரி, நீங்க இருந்து போனோன்னு அந்த வீட்டுல யாரும் இருக்காங்களோன்னு போய் பாரு. அப்ப சொல்ல வந்தது பார்த்தா யாரும் அங்க இருக்காம போல இருக்கு. ஷடோஜா, அந்த குடுமி அந்த வீட்டுல பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு ஏதோ புரளி கிளப்பி விட பாக்கான்னு நினைக்கேன். அதனாலதான் உங்ககிட்ட வந்து இப்படி சொல்ல வந்திருக்காமா. ஓஹோ, அப்படி இருக்குமா? அப்பதான் நான் அந்த வீட்டை யாருக்கும் விட மாட்டேன், அப்படியே போட்டு வைப்பேன், அவளே வந்து கும்பி அடிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்திருக்கா. குடுமி மட்டும் கண்ணை முடிச்சு எட்டி பார்க்கட்டும், இன்னைக்கு குடுமி யார்த்து காத்துல பறக்க விட்டுறேன். அட குடுமி, வில்லங்கத்துக்கு பேர் என்ன வில்லங்கோ? என்னை பார்த்துட்டு வந்துல சரோஜாட்ட போட்டு கொடுக்க வந்திருக்கா. நல்ல வேலை முழிச்சா சொல்றதுக்குள்ள அவளுக்கு அடிபட்டுது. எப்படியாவது சரோஜாவை இங்க இருந்து அனுப்பி விட்டுறணும். அந்த குடுமிய சரோஜா கிட்ட சொல்ல விடவே கூடாது. சரோஜா, நீ வேணா வீட்டுக்கு போமா, இங்கே இருந்து நான் அந்த குடுமிய பாத்துக்கிட்டேன். நீங்களா? நீங்க எதுக்கு இங்க இருந்து பாக்கணும்? நீங்க வீட்டுக்கு போங்க, நானே இருந்து பாத்துக்கிட்டேன். வேண்டாமா, நான் அவளை பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டே, நீ வீட்டுக்கு போ. முடியாது முடியாது, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிடாம என்னால வீட்டுக்கு போக முடியாது. சரோஜாக்கா, என் பிள்ளை எங்கக்கா? அவளுக்கு என்ன ஆச்சு? சுலுப்பா, நீ அழாத சுலுப்பா. உனக்கு யார் சொன்னா? மீன்காரக்கா தான் சொன்னாவக்கா. உங்க மகன் பால தூக்கி அடிச்சிட்டானாமே. என் மகன் மூச்சு பேச்சு இல்லாம விழுந்துட்டான்னு சொன்னாவக்கா. உண்மையை சொல்லுங்க, உங்க மகன் அடிச்சானா இல்ல நீங்க அடிச்சீங்களா? என்னது, நானா? என் பிள்ளை மேல பொறாமப்பட்டு இப்படி பண்ணிட்டீங்களேக்கா. இங்க பாரு சுலுப்பா, அவன் மேல எனக்கு என்ன பொறாமை? வார்த்தையை கொஞ்சம் யோசிச்சு பேசு. வாணர், அந்த பிள்ளையை பார்த்தாலே நீங்க தான் கோவப்படுவீங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை போடுவீங்க. இன்னைக்கு என்னடானா இப்படி அடிச்சு கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில படுக்க போட்டுட்டீங்க. சிலுப்பாக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை. இங்க பாரு மீன்காரி, கிளப்பி விடாத. சிலுப்பாக்கு இன்னொரு மகன் எந்த போயிட்டா? வாணர், அவளை கட்டி கொடுத்தாச்சுல்ல. சிலுப்பாக்கு இப்ப புருஷன் ஆதரவா இல்ல, இந்த பிள்ளை மட்டும் தான் ஆதரவா இருந்துச்சு. நல்லா சம்பாரிச்சு விட்டு பாத்துக்கிட்டு இருந்தா. அந்த பிள்ளையை அடிச்சு இப்படி படுக்க வச்சுட்டீங்களே வாணரு. மீன்காரி, நான் அடிச்சு படுக்க வச்சதை நீ பார்த்தா? பால் வந்து தெரியாம வாயில பட்டுட்டு அவ்வளவுதான். என்னது வாயிலையா? ஐயோ, என் பிள்ளைக்கு என்னாச்சுனே தெரியலையே. என் பிள்ளை எங்க இருக்கா சரோஜாக்கா? நான் அவளை இப்பவே பார்க்கணும். உள்ள டாக்டர் பாத்துக்கிட்டு இருக்காவ. என்ன சொத்த நேரத்துல வந்து சொல்லுவாவே, நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் நான் சாதிக்க பிறந்தவன் சொல்லுவாளே என் பிள்ளை. இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து அவளை சாச்சி விட்டாவளே, நான் என்ன பண்ணுவேன்? அறிவுனா அறிவு, அவ்வளவு அறிவு என் பிள்ளைக்கு. அறிவான என் பிள்ளை இப்படி அடக்கி படுக்க வச்சுட்டாவளே. ஷோ கடவுளே, இதெல்லாம் என்னால கேட்டு தொலைக்க முடியல. அம்மா சாமி, அம்மா வந்திருக்கேம்மா, வெளியே வா. இல்ல தம்பி சாகரி, டாக்டர் வராரு.
அவங்க அப்பவே போயிட்டாங்க சார்.